ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தெரிந்த ஊர்கள், தெரியாத பல செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பல ஊர்கள், உண்மை சம்பவங்கள், அனுபவங்கள் இதை வச்சு வீடியோக்கள் போட்டு பார்த்துட்ருக்கோம். நண்பர்கள் நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படி கோரிக்கையை வச்சுட்டு வீடியோக்குள்ளே போகிறேன். இந்த விஷயத்தை பேசுகிற நம்ம யாருக்கும் எதிரானவங்க கிடையாது. நாட்டில் என்ன நடக்குதோ அந்த விஷயத்தை பேசுகிறேன். ஏன்னா இந்த விஷயம் வந்து அவ்வளோ ஒரு புரிதலோட ஒரு அணுக வேண்டிய விஷயம். இந்த விஷயத்தை பேசாத சில அமைப்புகள் வந்து தடை செய்யுது. அதனால் அவங்களோட ஒரே ஒரு வேடிக்கை வச்சுருக்கேங்க. உங்களுக்கு இந்தமாதிரி நம்பவங்க நடந்தால் நீங்கள் என்ன இதுக்கு எடுப்பீங்களோ அதை வந்து பொதுமக்களுக்கு தயவுசெய்து கொடுங்க அப்படிங்கிறத வச்சுட்டு வீடியோக்குள்ளே போகிறேன். என்ன விஷயம்னா, இப்போ தெருநாய்கள், அதாவது ஒரு ஊரில் ஒரு பகுதி ஒரு ஊரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிக பிரபலமான ஒரு சில ஏரியாக்கள் இருக்கும். அதாவது ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு 4 ஏரியா இல்லை 5 ஏரியா சேர்ந்த ஒரு ஊராக இருக்கும், இல்லை 10 ஏரியா 15 ஏரியா ஒரு பகுதியாக இருக்கட்டும், 12 பகுதியை சேர்ந்த ஒரு மாநகராட்சி இருக்கட்டும். அப்படிங்கிறது மாநகராட்சி, ஊராட்சி, நகராட்சி, பஞ்சாயத்து, கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளையும் இந்த தெருநாய்க்களுடைய அட்டகாசம் நாளுக்கு நாள் பெய்ய வந்துட்டு இருக்கு. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நாய்கள் எதுக்காண்டி வளர்த்தாங்கிறத சொல்கிறேன். அந்த காலங்களில் பார்த்திங்கன்னா திருட்டு பயங்கள் அதிகமாக இருந்துட்டு இருந்துச்சு. அதாவது கல்வர்கள் பயம் அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே கண்டிப்பாக ஒரு நாய் இருக்கும். ஒரு நாய் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து திருட்டினுடைய ஒரு 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 இரவு நேர காவலர்பாங்க. அந்த இரவு நேர காவலர் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பயன்பாட்டுக்கு மக்களை மனிதராக நியமிக்கப்படணும். அப்படி இல்லைன்னா விலங்குகளோட ஒரு இதை ஒரு அமைப்பு ஒரு கட்டமைப்பு வச்சு ஒரு வீட்டில் நாய் இருந்துச்சுன்னா அந்த மனிதர்கள் இருந்து என்ன பிரச்சனையை பாதுகாப்பாங்களோ அந்த விஷயத்தை வந்து நாய்கள் பாதுகாக்கும். அது ஒரு சில வீட்டில் ஒரு நாய் இருக்கும், சில வீடுகளில் பார்த்திங்கன்னா 4-5 நாய் வைப்பாங்க. அவங்களுடைய பாதுகாப்பு, அவங்களுடைய வசதி வாய்ப்பு, அதாவது இந்த இது வந்து அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா போர்டு தொங்கும். இந்த வீட்டில் நாய்கள் இருக்குது, நாய் ஜாக்கிரதைங்கிறது போர்டு இருக்குது. இப்போ வந்து டெக்னாலஜி, அதாவது யுகங்கள் விஞ்ஞானம் பண்ணதுனால இப்போ எல்லா வீட்லையும் நாய்கள் இல்லாமல் ஒரு விஞ்ஞான அமைப்பில் ஒரு சிசிடிவி ஒரு கேமராக்கள், கண்காணிப்பு சாதனங்களை வந்து பொருத்தி அதனுடைய வீடை வந்து பாதுகாக்கிறாங்க. அதில் ஒரு சில அமைப்புகள் பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா மக்கள் எப்படி ஒரு திருட்டு கல்வர்களுடைய தன்னோட வீட்டை பாதுகாக்கிறதுக்கு அங்கே மைக் இருக்கும். அந்த மைக்கில் ஒரு 2 நபர்கள், அதாவது ஒரு வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக கணவன் மனைவி இருப்பாங்க, இல்லைன்னா பிள்ளைங்க இருப்பாங்க. ஸோ அதன்படி 2 நபர்கள் பேசுகிறது மாதிரி சில தொழில்நுட்பங்கள்லாம் வந்துருச்சு. இன்னும் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா ஏஐன்னு சொல்லக்கூடிய ரோபோட், இந்த ரோபோட்டெல்லாம் வச்சு இப்போ இயந்திரமனிதமாக இதை வச்சு வீட்டை காவல் நிலைமைக்கு வந்துருச்சு. இதனால் நாய்களுடைய தட்டுப்பாடுகள், நாய்களுடைய பராமரிப்புகளும் கம்மியாயிடுச்சுன்னு சொல்லி குறிப்பிடுவர்கள் இருந்துகிட்டு தான் இருக்குது. இதனால் சில நாய்களை வந்து கேட்பாரட்டு விட்டுட்டாங்க. அந்த நாய்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அருகாமல் இருக்கக்கூடிய தெருகளில் செஞ்சமாயிடுச்சு. தங்களுக்கு வேண்டிய உணவு யாரை அடிக்கிறாங்க அவங்களுக்கு சில பாதுகாப்புகள் போயிட்டு ஒரு இடத்துல ஒரு நாய் ஒரு வீட்டில் நாய் விட்டிங்கன்னா ஒரு இடத்துல வீடு இருந்தால் 10 வீடு இருந்தால் 10 வீட்டில் கண்டிப்பாக ஒரு 10 நாயாக ஒரு 6 நாயாக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 4 நாயாக இருக்கும். 4 நாய்கள் இருந்தது 10 வீடு இருக்கும், ஒரு எத்தனை இருக்கும் வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி அந்த நிலைமைக்கு வந்து எல்லாமே இந்த இயந்திரமயமாக இருக்கிறதுனால இந்த 4 நாயையும் 10 வீட்டில் இருக்கக்கூடிய 4 நாய்கள் வந்து காப்பக இடத்துல ஒரு கண்காணிப்பு சாதனம் காணுது. அதனால இங்கே வந்து அந்த கண்காணிப்பு சாதனங்கள் வந்ததுனால நாயை வளர்க்குற நிலைமைக்கு வளர்க்குறதுக்கு யாரும் பெருசாக அப்படியே வளர்த்தாலும் அதை பராமரிக்கிற நிலைமைக்கு யாரும் இல்லை. அது வந்து வெளிப்படைத்தன்மையாக சொல்லணும். ஒரு சில வீட்டில் வேணால் பராமரிப்பு சில நாய்களை வச்சு வளர்க்கலாம் ஒழிய, ஆனால் வந்து அதுக்கு 100க்கு 90% பார்த்திங்கன்னா நாய்கள் வந்து கெட்பாடு தான் இருக்குது. அதனால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நாய்கள்லாம் தங்களுக்கு அருகாமல் வந்து முறையை பராமரிப்பு உணவுகள் 3 வேளை உணவுகள் வைக்கிறேன். அதனால் தங்களுக்கு வேண்டிய உணவு யார் அளிக்கிறாங்களோ அவங்கள நெறி அந்த நாய்கள் வந்து இடம்பெறுது. போக வருது. அவங்களுக்கு மிக முக்கியமான பிரச்சனைகள் என்னென்னா, நாய் பராமரிக்கிறதுல நாய்களுக்கு முறையான முறையில் கருத்தடை சாதனங்கள் பண்ணக்கூடிய ஊசிகள் மற்றும் வெளியில் பிடிக்க இருக்கிற சில வெளி பிடிச்சி போகக்கூடிய சில உபகரணங்கள் தடுப்பூசிகளும் போட்டு
முறையான முறையில் நாயை வந்து பராமரித்து அதில் இருக்கக்கூடிய உண்ணிகள்பாங்க. நாய்களுக்கு சில உண்ணிகள் இருக்கும். அந்த உண்ணிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லா நாய் அது டாபர்மேனாக இருக்கட்டும், பொமேரியனாக இருக்கட்டும், என்ன விதமான நாயாக இருந்தாலும் மேலே மூடி இருக்கும். அந்த மூடியில் சில உண்ணிகள் இருக்கும். அந்த உண்ணிகள்லாம் போனாமல் முறையான முறையில் குளிப்பாட்டி அதை வந்து பராமரிக்கிற நிலைமைக்கு போயிடணும். ரெண்டாவது அதில் இருக்கிற கழிவுக்கு பொருட்கள் அதனுடைய கழிவுகளை வந்து அகற்றி முறையான முறையை அகற்றி சில இடத்துல கொண்டுங்கிறதுக்கு ஆனால் ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா ஏதோ இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமைக்கு வந்து காலையில் அழைச்சிட்டு போகிறாங்க நாயை, மத்தியானம் இரவு அப்புறம் மதிய நேரங்களில் இல்லை ஓய்வு நேரங்களில் வரும்போது நாய்கள் அழைச்சிட்டு போகிறாங்க. இல்லைன்னா இரவு நேரங்களில் கண்டிப்பாக அழைச்சிட்டு போகிறாங்க. இந்த இடைப்பட்ட நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாய் சில அசிங்கங்கள் அதாவது அசுத்தங்கள் பண்ணி வைக்கும் அந்த வீட்டில். ஸோ அது ஒரு பெரிய தலைவலியாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் இப்போ பராமரிக்க நிலைமைக்கு போயிட்டாங்கன்னா இப்போ வந்து இதை வந்து அழுத்து விட்ற நிலைமைக்கு போயிட்டு வச்சு அடித்து விட்றாங்க. நாய் பார்த்திங்கன்னா இரவு நேரங்கள்லாம் தான் வீட்டை வந்து காணும். இப்போ நாயை கட்டுறதே இல்லை யாருமே. எல்லா நாயும் பார்த்திங்கன்னா தெருக்களில் தான் கிடக்கு. அங்கே வேண்டிய உணவுகள் யார் வைக்கிறாரோ அவங்களுக்கு முடிவு விட்டு ஒரு 4 நாள் 5 நாய் இருப்பார். இப்போ ஒரு தெருவில் கிட்ட ஒரு 4 நாய் இருக்கிற இடத்துல குறிப்பிட்ட ஒரு 10 நாய் இல்லை ஒரு 4லேருந்து ஒரு 8 நாய் இல்லைன்னா 6 நாய் 1 நாய் கூட போனாலுமே அந்த தெருவில் யாரும் போகிறதுக்கு அவ்வளோ. இதனால் சில பிரச்சனைகள் ஏற்படுது. முதல்ல பாதிக்கப்படக்கூடியது பார்த்திங்கன்னா போஸ்ட்மேன் தபால்காரர்கள் பாதிக்கப்படுறாங்க. அதுக்கடுத்தது கொரியர் போன்ற சாதனை இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஆட்கள் பாதிக்கப்படுறாங்க. அதுக்கடுத்தது புதிய நகரங்களுக்கு விசாரணை போகும்போது சில இடங்களில் பார்த்திங்கன்னா கடன் கொடுக்குற இடத்துல அவங்க கடன் வசூலிக்கப்படக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஆட்கள் போகிற பிரச்சனைகள், அவங்க கடன் வாங்கினா அந்த கடன் சம்மந்தப்பட்ட விசாரணை இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு நபர்கள் வந்து விசாரணை பண்ண அதுக்கப்புறமா தான் கடன் வசூலிக்கக்கூடிய ஆட்கள் போவாங்க. இந்த பிரச்சனையாக இருக்குது. அதுக்கு அடுத்தது உணவு டெலிவரி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லார் கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லக்கூடிய உபகரணங்கள் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா உணவு ஆர்டர் ஆன்லைன் இணையதளத்தில் வந்து பார்த்திங்கன்னா உணவுக்கான இதை வந்து போடுறாங்க. அப்போ அந்த உணவு கொடுக்கக்கூடிய ஆட்கள் வந்து வேலை பார்க்கக்கூடிய ஸ்விக்கி மற்றும் ஜொமேட்டோ போன்ற நிறுவனங்கள் வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் மூலியமாக தங்களுக்கு வேண்டியதை வந்து வீட்டிலேயே ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. மேலும் வந்து ஒரு சில வயதான தம்பதிகளுக்கு வந்து மருந்து மாத்திரைகள் உணவுகள்லாம் கொண்டாந்து கொடுக்கக்கூடிய ஆட்கள்லாம் வச்சுருக்காங்க. அதையும் பார்த்திங்கன்னா ஒரு சில அமைப்புகள் தன்னார்வ அமைப்பு செய்யுது. இந்த தன்னார்வ அமைப்பு எப்போ வந்து பிரச்சனை இது பண்ணுறாங்கன்னா அந்த நாய்கள் இருக்கக்கூடிய இடத்த தாண்டு போகும்போது கண்டிப்பாக அங்கே எதையோ ஒரு ஏன்னா அந்த நாய்களுக்கெல்லாம் புதுதான ஒரு வந்து வண்டி சத்தக்கூடிய இடத்துல யாருக்கோ ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் அந்த நாய்களுக்கு. அதனால இந்த சண்டு கேட்ட அந்த சவுண்டு ஏன்னா ஒரு தோராயமாக சொல்கிறேன்னா ஒரு பல்சரோ இல்லை ஹீரோ வாகனம் கொண்ட ஒரு இதுக்கோ இல்லை ஹோண்டா சம்மந்தப்பட்டதோ ஏதோ வந்து அதனால சில நபர்கள் வந்து இந்த நாய்களை வந்து தெரிஞ்சிருப்பாங்க. அப்போ அதே தடுக்கக்கூடிய அந்த கம்பெனியில் போடக்கூடிய வாகனங்கள் சவுண்டை எல்லாத்தையும் விரட்டுது. இது முக்கியமான காரணம். அதாவது இன்றைக்கி நாய்கள் பெருத்து போயிட்டு அதை வந்து பிடிக்காமல் இருக்குன்னு சொல்லி சில இடத்துல வந்துன்னா அதுக்கு ஒரு சட்டம் வச்சுன்னா முதல்ல வந்து சட்டம் போடுறது யாருன்னா ப்ளூ கிராஸ் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த ப்ளூ கிராஸுக்கு என்ன வேலைங்கிறது பார்த்தீங்கன்னா நாய்களை பராமரிக்கணும், நாய்களை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி இறங்குறாங்க. அது அவங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை யாருமே எந்த விஷயம் இல்லை. ஆனால் நாய்களால் சில மனிதர்களுக்கு உதவு. முதலாக பார்த்திங்கன்னா நாய்கள் வந்து கடித்து கொள்ளக்கூடிய இடத்துல அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சிறிய குழந்தைகளாக இருக்கட்டும் பெரிய மனிதனாக இருக்கட்டும் எல்லாரையும் பார்த்திங்கன்னா வயது வித்தியாசம் இல்லாமல் கடித்து கொதறக்கூடிய நிலைமைக்கு போய் அதனால சில ரேபிஸ் மற்றும் வெளிநாய் குறை சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்து இறக்குறாங்கன்னு சொல்லி ஆய்வு அறிக்கைலாம் நீதிமன்றத்திலே சமர்ப்பிச்சிருக்காங்க. இது முதல்ல. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஒரு பைக்கில் போயிட்டு இருக்கும்போது நாய் குறுக்க வந்ததுனால அதனால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு நாய் குறுக்க வந்து அடிபட்டு சாகக்கூடிய ஆட்கள் இருக்காங்க, பன்னியால் அடிபட்டு உயிரோடு இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த ஆய்வுகளும் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் பரிசீலிக்கப்பட்ட நீதிமன்றம்னா போயிட்டுனா நாய்களுக்கு முறையான கருத்தடை பண்ணணும். அப்படின்னா கருத்தடை படக்கூடிய தடுப்பூசி போடணும். அப்படி இல்லையா இந்த நாய்களால் பிற தொலைகள் ஏற்படணும்னா கருணை கொலை பண்ணணும்னு சொல்லி அதுக்கு சில அமைப்புகள்லாம் சில தன்னார்வ அமைப்புலாம் இருக்காங்க.
நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன், உங்களால் அந்த பிரச்சனையை தீர்க்க முடிஞ்சால் தீர்க்கணும், அப்படி இல்லைன்னா பொதுவான ஆட்கள்கிட்ட விட்டுடணும். நீ இதை ஒரு டிபேட்டுன்னு ஒரு டிவி நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு அவங்களோட டிஆர்பி ஏற்றல் சொல்லிட்டு ஆட்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. முதல்ல இந்தமாரி உங்களுடைய நாய்களுக்கு இருக்கக்கூடிய உங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்களுக்கு என்னென்ன பிரச்சனை ஏற்படுதோ தடுப்பூசிலாம் முறையாக போடுறீங்களா, அது வெறிநாய் சம்மந்தப்பட்டீங்களா, உங்களுடைய ரேபிஸ் கொண்டாடு தான் இருக்குங்களா, அந்த நாய்களுக்கு என்னென்ன அன்றாட நிகழ்வு என்னென்ன வித்தியாசம் இருக்குதா, இதெல்லாம் கவனிக்கிறீங்களா, இதெல்லாம் கண்காணிக்கிற இடத்துல நாய் வீட்டில் வளர்க்கக்கூடிய அந்த உரிமையாளர்கள் கவனிக்கணும். இது வந்து இன்றைக்கி 100க்கு 10-15% ஆட்கள் மட்டும் தான் வீட்டுக்கு ஒரு 80%, 85%, 85% வந்து கணிக்கிறதுல இந்த கதில் இருந்துக்கிட்டு இருக்குது. முறையாக பார்த்திங்கன்னா நாய்களுக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா பல்லை வந்து கரெக்டாக முறையாக வந்து நறுக்கி அதை வந்து பராமரிக்க இடத்துல இருக்காங்க. நாய்களுக்கு உண்ணி ஏற்படாமல் இருக்கக்கூடிய தலைமுறை இருக்கக்கூடிய இடத்துல வந்து இந்த மீனை கொட்டுறதுக்கு சில உபகரணங்கள், அதாவது ஷாம்பு, இப்போ நாய்களுக்கு தேவையான ஷாம்பு மற்றும் சோப்பு போட்டு அதை வந்து குளிப்பாட்டி அதை முறையாக பராமரித்து வரணும். எந்த பிரச்சனையும் இருக்குது. நாய்களுக்கு புதிதாக ஒரு இடத்துல வந்து ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னா நாய்களுக்கான விதை வந்து முதல்ல கவனிக்கிறோம். இந்த இருக்கக்கூடிய ஆட்கள் நாய்கள்கிட்ட ஒரு சில வித்தியாசமான சிலைகள்லாம் அந்த இதை வந்து முதல்ல கவனித்து அதுக்காக என்ன பிரச்சனைங்கிறத கொண்டு வரணும். இது நாய்களுக்கு மீட்டக்கூடிய நடக்க இருந்தீங்கன்னா அருகாமையில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவமனைக்கு கால்நடை மருத்துவமனை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களையும் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னா இதை வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை போகணும். இதை வந்து இதை இன்னைக்கு வந்து எதுக்கு ஒரு பிரச்சனை பண்ணால் முறையாக ஒரு 20 வருடங்களுக்கு முன்பு நாய் பிடிக்கக்கூடிய வாகனங்கள், நாய் பெருத்து போச்சு, அதுக்காக சில உபகரணங்கள் தடுப்பூசி போடணும்னா அதை வந்து புற அதுக்கு சில வெடி பிடிச்சி போச்சுன்னா நாயை முறையாக பிடிச்சி அதை வந்து விஷ ஊசி போட்டு போடக்கூடிய நிலைமை. இதெல்லாம் எடுத்து சில ஆட்கள் மழை போட்டதுனால இன்றைக்கி வந்த விலை முறையாக நாயருக்கு தகுந்த இது வந்து பார்த்திங்கன்னா பராமரிப்பு முறையாக பண்ணணும். அது யாரும் இன்றைக்கி பண்ணுறதுமே இல்லை. இதனால தான் இன்றைக்கி வேதனையை உட்காந்துருக்கோம். ஒரு 100க்கு 10% ஆட்கள் மட்டும் 10-15% ஆட்கள் மட்டும் தான் முறையாக நாயை பராமரிக்கிறாங்க. பாக்கி 100க்கு 80-85 ஆட்கள் மட்டும் நாயை கண்டுக்கிறது கூட கிடையாது. அவங்க இருக்கா இல்லையா எதுவுமே கண்டுக்கிறது இல்லை. நாய்க்கு முறையாக குளிப்பாட்டுறது கிடையாது, அதுக்கு முறையான தடுப்பூசி போட கிடையாது, பல்லு படாமல் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து முறையாக நறுக்கி விடுறது கிடையாது, சிகையருங்க பண்ணக்கூடிய இடது, அப்புறம் அதுக்கு தேவையான உணவுகளை வந்து ஒழுங்காக வைக்கக்கூடிய இடத்துல இருக்காது. ஸோ இந்த போகனா நம்மளால பிரச்சனை ஏற்படுது. இன்றைக்கி எல்லா நாய் 100க்கு 80% நாட்டில் இருந்தீங்கன்னா சாலைகள் மட்டும் போகிறதுலையும் இப்போ சில ஏழை ஏரியாவில் இருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த பிரச்சனை ஏற்படுது. யாரும் பணக்கார இடத்துல இந்த பிரச்சனை வரல. ஸோ இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். நீங்கள் நாய் வளர்க்குனா நான் வேறு யாருமே பெருசாக ஒன்று கருதுகிறேன். நாய்களுக்கு தேவையான உபகரணங்கள், கருத்தடை சாதனங்கள், தடுப்பூசிகள் இதெல்லாம் முறையாக போட்டு நாய்களுக்கு தேவையான உணவுகளை வந்து கரெக்டாக கொடுத்து வந்தீங்கனாலே பாதி பிரச்சனை முடியுங்கிறது தான். 2வது, நாய் வளர்த்திங்கன்னா நீங்கள் எங்கே வளர்க்குறீங்கன்னா அந்த நாயை அவங்க வீட்டில் மட்டும் பராமரிக்கணும். அதை விட்டு ரோட்டை போட்டு 10 நாய் 10 நாய் 15 நாய் இருக்குதுன்னா அங்கே சில பிரச்சனைலாம் ஏற்படுது. இதை யாருமே வந்து பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. தயவுசெய்து இதை வந்து ஒரு முறையான இதை கண்காணித்து நாய்களுக்கு தேவையான கருத்தடை சாதனங்கள், தடுப்பூசிகள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உணவு பறிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஆட்கள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாய்களுக்கு தேவையான சில நாய்களுடைய அன்றாட நிகழ்வுகளை முறை கவனித்து பிரச்சனையெல்லாம் கவனித்தா மட்டும்தான் நாய்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், நாய்களால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகளை தவிர்க்கலாம்னு சொல்லி இன்றைக்கி ஆய்வு அறிக்கைகள் மட்டும் சொல்லியிருக்கேன். இதை கருத்தில் கொண்டு தான் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு. இதை சில ஆட்கள் வந்து அவங்களுக்கு சாதகம் போய் பண்ணிட்டு நாயவே நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா நாய் வந்து போயிட்டு சபக்கட்டு கட்டுறாங்க. உங்களுக்கு ஒரு இடத்துல இருந்து அதனால் என்ன பிரச்சனை வருதுங்கிறத அதனால் இது பண்ணிட்டுனா. 2வது, டிவி நிகழ்ச்சியில் நம்மளோட டிஆர்பி காண்டி நீங்கள் ரேட்டை ஏற்றுறது சொல்லிட்டு சில விவாதங்களில் சில முட்டர் முரசெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் நாய் வளர்க்காமல் இருங்க, அதெல்லாம் உங்களோட இது. உங்கள் நாயினால் என்ன பிரச்சனை ஏற்படுது, சுற்றுப்புறங்கள் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு என்ன பிரச்சனை வருது, இந்த நாயினால் என்ன பக்கத்தில் இருக்கக்கூடிய சில நாய்களுக்கு என்னென்ன இதுன்னு நாய்களுக்கு தேவையான அன்றாட நாய்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களை கவனிங்க. இதெல்லாம் கவனித்தாலே பாதி பிரச்சனை முடியுங்கிறது தான். ஆனால் அதை யாரும் பெருசாக கலந்துக்கிறது இல்லை. இன்றைக்கி வந்து ஏழை ஆட்கள் இருக்கக்கூடிய இடத்துல தான் நாய்களுடைய அட்டகாசம் அதிகமாக இருக்குது. பெரிய பணக்காரங்க கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா நாய்களை வளர்க்குறாங்க.
அங்கே வந்து பெரிய அளவுக்குன்னா அவங்களுக்கு தேவையானது வந்து அவங்களுக்கு தேவையான நாட்டை மட்டும் பண்ணிக்கிட்டு அதை மட்டும் பண்ணிக்கிட்டு ஒரு 4 நாய் வச்சாங்க 4 நாய் மட்டும் பழக்கம் பண்ணிடுவாங்க. இதனால் அவங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை. ஒரு சில ஆட்கள் வந்து நாங்களும் நாய் வச்ச சொல்லிட்டு கவனிக்காமல் விட்டுற வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாய் வந்து பெருத்து போய் தெரு நாய்களுடைய அட்டகாசம் நாளுக்கு நாள் அட்டகாசம் வந்துகிட்டு இருக்குது. இதை ஒரு முடிவு கொண்டு வரணும். தயவுசெய்து எல்லோரும் இந்த விஷயத்தை கவனிக்கணும். இன்றைக்கி நாய்களினால் ஏற்படக்கூடிய மரணங்கள், நாய்களால் ஏற்படக்கூடிய சில தீங்குகளை வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறத கோரிக்கை வச்சு வீடியோ முடிக்கிறேன்.